அனைவருக்கும் வணக்கம். நாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சாப்டர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் அக்ரி இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம், விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இன்சூரன்ஸ் பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். விவசாயிகள் விவசாயம் பண்ணும்பொழுது ரெண்டு விதமாக அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஒன்று ப்ரைஸ் ரிஸ்க், இன்னொன்று கிராப் ரிஸ்க். ப்ரைஸ் ரிஸ்க்னா என்ன? திடீர்னு பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகிறது, திடீர்னு பொருட்களுடைய விலை வந்து கம்மியாகிறது. இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரிஸ்கில் வரும், இன்ஃப்ளேஷன்ஸில் வரும். இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன் நம்ம பழைய கிளாஸில் பார்த்துருப்போம், பழைய சாப்டரில். ஸோ அதில் அந்த மாதிரியான ரிஸ்க்லாம் வரும்பொழுது அதை கவர்மெண்ட் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுது அப்படிங்கன்னு பார்க்கும்போது என்னென்னலாம் வந்து கொண்டு வராங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனால் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது வந்து ப்ரைஸ் ரிஸ்க், விலை மாற்றத்தின் காரணமாக விலை ஏற்றம், விலை குறைவு. திடீர்னு ஒரு கிலோ தக்காளி வந்து 30 ரூபா விற்கிறதுக்கு பதிலாக ஒரு கிலோ தக்காளி 5 ரூபாய்க்கெல்லாம் விற்கும். அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஸோ அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்து விவசாயிகளை அந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த ப்ரைஸ் ரிஸ்க்காக தான் வந்து எம்எஸ்பி அப்படின்னு கொண்டு வந்தாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. அதே போல் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரைஸ் ரிஸ்க்கை வந்து எப்படி வந்து ஃபார்மர்ஸ்லேருந்து பாதுகாக்கிறது கவர்மெண்ட்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கிராப் ரிஸ்க் அடுத்ததாக கிராப் ரிஸ்க். இதன் மூலமாகவும் ஃபார்மர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. கிராப் ரிஸ்க்னா என்ன? விவசாயம் பண்ணுறாங்க, திடீர்னு ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ், புயல் வருது, மழை வருது, வெள்ளம் வருது. இதன் காரணமாக வந்து பயிர் வந்து அழிஞ்சு போகுது. அதன் காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணும் இல்லையா, காப்பீடு திட்டம் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அக்ரி இன்சூரன்ஸ், அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ், விவசாய காப்பீடு திட்டம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற PMFBY அப்படிங்கிற இந்த ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. எப்போ? 2016 ஜனவரியில் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக? ஃபார்மர்ஸை கிராப் ரிஸ்க்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக, ஃபார்மர்ஸை ப்ரைஸ் ரிஸ்க்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது எம்எஸ்பிலாம் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஃபார்மர்ஸை ப்ரைஸ் ரிஸ்க்லேருந்து காப்பாற்றுறதுக்காக எம்எஸ்பியை கொண்டு வந்தாங்க. இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க? கிராப் ரிஸ்க்லேருந்து ஃபார்மர்ஸை பாதுகாக்கிறதுக்காக. ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து பயிர் அழிஞ்சு போனால் அதுலேருந்து ஃபார்மர்ஸை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு பாத் பிரேக்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்ததுக்கப்புறம் தான் இந்த விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுலேருந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு பாத் பிரேக்கிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமோட ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஹைலைட்ஸ் யூனிஃபார்ம் ப்ரீமியம் அக்ராஸ் கண்ட்ரி. இது வந்து நாடு முழுவதும் ஒரே மாதிரியான இன்சூரன்ஸ் திட்டத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம பழைய கிளாஸில் பார்த்துருப்போம். சப்சிடி ஆகட்டும், அதே போல் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த ரீஜனல் டிஸ்பேரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாக எல்லா கிளாஸ்லையும் பார்த்துட்டு வரோம். ஏன்னா அந்த ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அட்வைஸ்மெண்ட் தான் கொடுக்க முடியும். இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து யூனியன் கவர்மெண்ட் மூலமாக வருது. இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் மூலமாக கொண்டு வரது, யூனியன் கவர்மெண்ட் மூலமாக கொண்டு வரது. ஸோ இந்த யூனிஃபார்ம் ப்ரீமியம் அக்ராஸ் கண்ட்ரி, எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரிஃப் கிராப்ஸ், காரிஃப் பருவம், ராபி பருவம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ காரிஃப் கிராப்ஸுக்கு வந்து 2%. இதுக்கு வந்து ஃபார்மர்ஸ் வந்து முதல்ல இந்த காப்பீட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபார்மர்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரிஃப் பருவமாக இருந்தால் 2% அவங்க வந்து பே பண்ணணுமா. ராபி பருவமாக இருந்தால் 1.5% வந்து அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க 2%, 1.5% அப்படின்னா, இப்போ வந்து 100 ரூபா, இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஃபார்மிங்கில், காரிஃப் பருவத்தில் நான் 100 ரூபா செலவு பண்ணி விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து 2 ரூபா வந்து கட்டணும் இனிஷியல் பேமெண்ட்டாக. ப்ரீமியம், எல்ஐசிலாம் ப்ரீமியம் போடுவோம் இல்லையா, நம்ம அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வரும், அது ஒரு ப்ரீமியம் தொகையாக நமக்கு வரும் இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, 100 ரூபா நீங்கள் வந்து அந்த ஒரு வேல்யூ அப்படின்னா 2% எவ்வளோ, 2 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஃபார்மர்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ராபி பருவமாக இருந்தால் 1.5 ரூபா, 1.50 பைசா, இது வந்து ராபி பருவம், அதன் மூலமாக ஃபார்மர்ஸ் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனுவல் கமர்ஷியல் அண்டு ஹார்டிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், ஆனுவல் கமர்ஷியல் அண்டு ஹார்டிகல்ச்சரல். ஆனுவல் கமர்ஷியல் என்ன? கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ். கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்ன? பஞ்சு சொல்லலாம், சணலை சொல்லலாம், இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. கரும்பு கூட கமர்ஷியல் ப்ராடக்ட் தான்.
அதே போல் ஹார்டிகல்ச்சர் என்ன, தோட்டக்கலை பயிர்கள், காய்கறி, பழங்கள், இது மாதிரியான பயிர்களுக்கெல்லாம் 5% வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டாக ஃபார்மர்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 100 ரூபாயில் 5 ரூபா அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸ் பே லோ அமௌண்ட், ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். பாருங்கள், 100 ரூபாய்க்கு 2 ரூபான்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தானே. அதான் சொல்கிறாங்க, ஃபார்மர்ஸ் பே லோ அமௌண்ட்டு. ரெஸ்ட் அமௌண்ட்டு கவர்மெண்ட் டேக்கன். இப்போ 100 ரூபாய் இருக்குது செலவாகுது அப்படின்னா 100 ரூபாயில் 2 ரூபா வந்து ஃபார்மர்ஸ் கட்டினா போதும். திடீர்னு வந்து ஒரு இயற்கை சீட்டு நடக்குது, ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடக்குது, பயிர் அழிஞ்சு போகுது அப்படின்னா மீதி 98 ரூபாவை கவர்மெண்ட்டு கொடுக்கும். மீதி 98 ரூபாவை கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாங்க. நோ அப்பர் லிமிட், இந்த அளவுக்கு தான் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. இது 100 ரூபாய் இருந்தாலும் 1000 ரூபாய் இருந்தாலும் 5000 ரூபாய் இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் பேலன்ஸ் 90% கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25% ஃபார்மர்ஸுடைய அக்கௌண்ட்லேயே வந்து டெபாசிட் ஆகும்னு சொல்கிறாங்க. 100 ரூபாயில் வந்து 25% எவ்வளோ, 25 ரூபா. இந்த 25 ரூபாவை டைரெக்டாக வந்து அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்களாம். வேறு எதுக்கும் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இப்போ ஃபர்ஸ்டிலைசர்ஸை வந்து சப்சிடியாக வாங்கியிருப்பாங்க, ஒரு இடங்களில் வந்து மானியமாக கடன் வாங்கியிருப்பாங்க, பேங்க்கில் லோனாக வாங்கியிருப்பாங்க, விவசாய கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் வந்து கழிக்கணும் இல்லையா. ஸோ அது கழிச்சது இல்லாமல் 25% வந்து ஃபார்மர்ஸுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து போடுவாங்க. ஸோ அதை எடுத்து ஃபார்மர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்க்ளூட் லோக்கலைஸ்டு ரிஸ்க் அண்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். லோக்கலைஸ்டு ரிஸ்க் அண்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். போஸ்ட் ஹார்வெஸ்டிங்னா என்ன, இப்போ விவசாயம் பண்ணுறாரு, பயிர் வைக்கிறாரு, பயிர் நல்லா வளர்ந்து வருது, அறுவடையெல்லாம் பண்ணிட்டாங்க. அறுவடை பண்ணுற வரைக்கும் தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் கவர் அப்படி கிடையாது. அறுவடை பண்ணி அந்த நெல் மூட்டையை கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணும்பொழுது திடீர்னு வந்து ஒரு புயல் வருது, ஒரு மழை வருது, ஒரு வெள்ளத்தில் அந்த மூட்டைங்கள்லாம் அடிச்சுட்டு போகுது, சேதமாகுது, அதுக்குமே இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் அறுவடை முடிஞ்சு அந்த நெல்லில் வந்து நம்ம சேமித்து வைக்கும்பொழுதும் சரி, அப்பவும் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கலைஸ்டு ரிஸ்க்னா என்ன, ஊரில் ஏதாவது கலவரம் நடக்குது அப்படின்னா, ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் இது சேதமடையுது, ஒரு திருவிழாவில் சேதமடையுது, இல்லை அந்த குறிப்பிட்ட ஊரில் மட்டும் ஏதோ ஒரு புரட்சினாலேயோ இல்லை ஏதாவது ஒரு விபத்துனாலேயோ இது மாதிரி நடக்குது, லோக்கலைஸ்டு ரிஸ்க் மூலிமா ஏதாவது நடக்குதுன்னா அதுக்குமே கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா கேப்பிங் இஸ் நவ் ரிமூவ்னு சொல்கிறாங்க. கேப்பிங்னா என்ன, வரம்புகள். இந்த இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, பேலன்ஸ் தொகை, இந்த 90% வந்து அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் பே பண்ணுது இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து சில வரம்புகள் இருந்தது, இவ்வளோ தான் கொடுப்போம், இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறைகள் இருந்தது, அந்த கேப்பிங் இருந்தது. கேப்பிங்னா வரம்புகள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போது ஃபுல் சப்சிடி நம்ம பார்த்துருப்போம். ஒரு மானியம் கொடுக்குறாங்கன்னா சும்மா இருக்கிற காரணத்துக்குலாம் வந்து பிடிச்சிக்குவாங்க, அதுக்காகன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு ஃபார்மர்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஃபார்மர்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அந்த ஸ்காலர்ஷிப்லாம் வந்து எதனா ஒரு காரணம் சொல்லி வாங்குவாங்க. கொடி காசு, அது காசு, இது காசுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதில் 100 ரூபாய் 200 ரூபாய் பிடிச்சின்னு தான் வந்து ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஃபார்மர்ஸுக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் கேப்சர் அண்டு அப்லோட் டேட்டா. இப்போ நம்மளுக்கு பயிர் வந்து சேதமடையுது அப்படின்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்து நேராக ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே அதை ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே இப்போ சேதமடைஞ்சிட்டா அந்த ஆப் மூலமா ஃபோட்டோ எடுத்து அதை நேராக வந்து மெயில் பண்ணுறதோ இல்லை அந்த ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுறது மூலமாகவோ இப்போ ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம்னு சொல்கிறாங்க. இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கீம் இருந்தது. அது என்னென்னா நேச்சுரல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் தான் வந்து 1999 வந்து கொண்டு வந்தாங்க. NAIS இதுக்கு முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் 1999 இந்த மெத்தட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எது விவசாயிகளுக்கு வந்து காப்பீடு திட்டத்தை கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 2016 அது பிரதமர் பேராக மாற்றிட்டாங்க. வேறு எதுவும் இல்லை, சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி பிரதான் மந்திரி. இப்போ பாருங்கள், எந்த ஸ்கீம் இருந்தாலும் பிரதான் மந்திரி தான் வரும். முன்னாடிலாம் வந்து நேஷனலில் தான் வரும். இப்போ எது பார்த்தாலும் பிரதான் மந்திரி, எல்லாம் பிரதான் மந்திரி அப்படின்னு தான் வரும். ஸோ வந்து இந்த ஸ்கீம் வந்து முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஆனால் சில சேஞ்சஸை வந்து கொண்டு வந்து பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் அக்ரி இன்சூரன்ஸ்னால் என்ன, அக்ரி இன்சூரன்ஸை எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதன் மூலமாக வந்து விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு பயனடைகிறாங்க, அந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவுடைய ஹைலைட்ஸ்னால் என்ன, அதெல்லாம் வந்து இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.